குமார் மூஞ்சி குமார்லேருந்து ஐபிஎஸ் விஜயகுமார் வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே குமார் தான். என்ன குமார் கரெக்டா? கரெக்டு தான். இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு நீ பயப்படியா குமார்? இல்லை குமார், மக்களோட பிரச்சனையை பற்றி, மக்களுக்கு இருக்க பயங்களை பற்றி பேசுறது என்ன பயம் குமார்? அதே தானே. இதில் வந்து ஹலோ இதில் வந்து நானும் குமார் தான், அவரும் குமார் தான், இவங்களும் குமார் தான், நானும் குமாரா, நீங்களும் குமார் இப்போலேருந்து. ஓகே ஓகே. ஸோ ஜெயம் குமார்னு வச்சுக்கோமா? ஜெயம் குமார். போகன் என்னென்ன பயங்கள் ஆரம்பம்? குமார் ஃபர்ஸ்ட் சொல்லு குமார். போகன் இதோட மீனிங் நான் என்ன நினைக்கிறேன்னா, போதை கஞ்சா இதான் நினைக்கிறேன். போ ப்ளஸ் கன், இதுதான் வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்க. ஆமாம், அதான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு நியூசிலாந்துலேருந்து வந்த வார்த்தை, ஆங்கில வார்த்தையும் இல்லை, ஆஸ்திரேலியா வார்த்தையும் இல்லை அப்படின்னு தோணுது. நியூசிலாண்டு அப்படின்னா டைட்டில் வைக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் வருமே. தமிழ்லன்றீங்க. ஆமாம். லெஃப்ட் குமார், ரைட்டு குமார். போகன்னா அத்தனைக்கும் ஆசைப்படுபவன் தான் போகன். புரியுதா? இப்போ எப்படி போகம்னா என்ன? உலகம். அதில் இருக்கிற எல்லாம் படிச்சிருக்காப்புல பரவாயில்ல. ஸோ அந்த இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான் போகன். ஸோ அதனால தான் அது வந்து ஒரு கீழேயும் இருக்கும், அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்லாம் போடுவோம் நம்ம. ஸோ இந்த பயம் உங்களுக்கு இன்னும் வேணாம். அது இதெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. ஆமாம். தேங்க்யூ குமார் ஃபார் த கிளாரிஃபிகேஷன். அடுத்த பயம் என்னன்னா குமார், தனி ஒருவன் காம்போ, ஜெயம் ரவி அரவிந்த் சாமி செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். இப்போ இந்த படத்தில் அதே காம்போ இருக்குன்னு நினைக்கும் போது அந்த சாயல் வந்து போகணும் குமார். பேக் டு பேக் போலீஸ் வேறு. டிடிஎஸ் மாதிரி இருக்கிறீங்க ரெண்டு பேரும். ஓகே, காம்பினேஷன். இப்போ நான் வந்துட்டு நான் பிரகாஷ் ராஜ் சார் கூட வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன், சந்தோஷ் சுப்ரமணியம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எம் குமரன் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ பணமகன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரே ஆர்டிஸ்ட் திருப்பி வரும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு வந்தாலும் அது ஒரு புது விஷயம். அந்த விஷயத்த கிளாரிட்டியாக பண்ணிட்டோமா அப்படின்றது தான் எல்லாமே. ஸோ போகனுடைய கதைக்கு, போகனுடைய கேரக்டருக்கு நியாயம் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும். நீங்கள் வந்துட்டு தனி ஒருவன் மாதிரி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் போகன் ரிலீஸ்க்கு அப்புறம் அடுத்த படத்துக்கு கேட்பீங்க, இது போகன் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு அப்கிரேட் ஆகும் அது. சொல்லலாம். அடுத்த ஃபியர்னா பயங்கரமான ஃபியர். ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரெண்டு பேரும் ஒரே சாயலில் இருக்கிறீங்க, கூடு விட்டு கூடு போயிடுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரே சொக்காலாக போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது, படம் பார்க்கும்போது தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது குமார். நான் என்ன சொல்றேன்னா, எப்படின்னு தெரிய போகுது, இன்னும் 2 நாளில், சரியா, இன்னும் 1 நாளில். அது அதனால இது வந்து சொன்னாலும் தப்பு இல்லை, சொல்லலைனாலும் தப்பு இல்லை. என்னதான் இருந்தாலும் இப்போ ஹாலிவுட் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக இதான் கதை தெரிஞ்சுட்டு, ஆமாம் இதுதான், இப்படி தான் நடக்கும், அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம் தான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் தான் இது. கதையை சொல்லி கிளியராக ஒரு டங்கல் பார்த்தீங்கன்னா முதலே சொல்லிட்டாங்க, இல்லை எனக்கு பையன் பிறக்கலன்னு கவலை, பையன் பிறந்தா ரெஸ்லர் ஆகணும், பார்த்தா பொண்ணு பிறந்துக்கு பொண்ணு ஒருத்தனை அடித்த உடனே இந்த பொண்ணை நான் ரெஸ்லர் ஆக்குறேன், இதுதான் கதை. தேட்டரில் போய் பார்த்தாலும் அதுதான் இருக்குது. ஆனால் அந்த ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்குது இல்லையா, அதுதான் அங்கே எல்லாமே. ஸோ போகனில் அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. டெஃபினட்டாக இருக்குது. அந்த பயம் போயிடுச்சுல, கண்டிப்பாக கிளியர் ஆகிடுச்சு. ஓகே. அடுத்து ஹாலிவுட் படங்களை பற்றி பேசும்போது குமார், சும்மாவே இப்போ ஏதாவது படம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, கொரியன் படத்தையும் எடுத்துட்டாங்கன்றாங்க, சைனா படத்தையும் எடுத்துட்டாங்க. டேரக்டர் வர அஃபீஷியலாக நான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ குமார் சும்மாவே ஸ்டேட்டஸ் போடுற நம்ம பசங்க இதை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி காப்பி கேட் போடுவாங்களோ அதானே சொல்லுவீங்க? அதே தான். இது ஒரு கிவ் அண்ட் டேக் தான்ப்பா. நம்ம படம் எவ்வளோ படம் அங்கே எடுத்திருக்காங்க தெரியுமா உனக்கு? குச்சி குச்சி ஒத்தா எல்லாம் அப்படியே இருக்குது. என் படம் தீபாவளின்னு ஒரு படம், அது அப்படியே தபாப்னு ஒரு படம் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு கிவ் அண்ட் டேக் தான். அதுக்காக நாங்கள் சுட்டோன்னு சொல்ல வரல. இது வந்து நடக்குது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு பரிமாறிக்கிற ஒரு விஷயம் தான். அது தப்பே கிடையாது. அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம், நான் பொதுவாக சொல்கிறேன். பட் போகன் கதை அது கூட சொன்னாங்க, என் கதை உன் கதைலாம் வந்துச்சு. அது என்னன்னே புரியல எனக்கு. ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் எங்கெங்கெல்லாம் ரூம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எப்படி பேசி ஒரு டீமாக உட்காந்து அதை ஃபார்ம் பண்ணது, அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அப்படி வந்துட்டு இந்த மாதிரி வந்து வேறு எதாவது இருந்துச்சுன்னா
இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எங்களுடைய குழந்தை மாதிரி, இது நாங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம். லக்ஷ்மண் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம். ஸோ எங்கள் டீமுக்கு தான் இந்த பெருமை சாரும். இது செஞ்ச ஒரு பெருமை. ஸோ இது வந்துட்டு ஹாலிவுட் ஏதாவது கேட்டாங்கன்னா ரீமேக் ரைட்ஸ் வேணால் தரும். ரீமேக் ரைட் சூப்பர். குமார், நீங்களே சொன்னீங்கல்ல செம்மையாக ரூம் போட்டுலாம் யோசிச்சோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம் குமார். இந்த மாதிரி என் கதை உன் கதைலாம் வரும்போது உங்களுக்கு பயம் வருமா, கடுப்பு வருமா, என்ன வரும் குமார்? இல்லை, அதாவது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு நல்ல பழமொழி இருக்குங்க. என்னது உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு. அதெல்லாம் தெரியுங்களா எனக்கு? சமயத்துக்கு வர மாட்டேங்குது பழமொழி. எனக்கு ஆத்திச்சுட்டிலாம் ஞாபகம் இருக்கு. சரி, பழமொழி அதை விட்டுருவோம். அதாவது ஏதோ அந்த மீனிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். உள்ளே இருந்தால் தான் வெளியே பயம் இருக்கும். அகப்பையில் வரும். அதுவும் இல்லையா? அதுவும் இல்லை. சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி உள்ள பயம் இருந்தால் தான், உள்ளே வந்து உண்மையாகவே நம்ம தப்பு பண்ணியிருந்தால் தான் வெளியே பயம் வரும். ஸோ அந்த பயம் எங்களுக்கு எப்போவுமே வந்ததே கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இதில் எவ்வளோ 1008 கேள்வி வரும். அந்த 1008 கேள்வியும் நாங்களே கேள்வியை கேட்டு நாங்களே பதில் சொல்லி வேற ஒருத்தர் கேட்க வந்த மாதிரி பண்ணியிருக்கோம் படம். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஸ்கிரிப்ட், எக்ஸிக்யூஷன் எல்லாமே. சூப்பர் குமார். தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், உலகநாயகனாக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அவங்களோட ரெஃபரன்ஸ் வச்சு கைத்தட்டு ஸ்கோர் பண்ணுறது. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு பாட்டே ரெஃபரன்ஸாக இருக்கே, இது ஒரு புது டாக்டிக்ஸா குமார்? இது வந்துட்டு டாக்டிக்ஸ் தான் கண்டிப்பாக. பப்ளிசிட்டி எல்லாமே அதான் ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் வந்துட்டு நான் பேசலை, அதெல்லாம் நானும் பண்ணலை, பெர்ஃபார்ம் பண்ணல. இது வந்து ஒரு டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவாக அவர் வந்துட்டு, நான் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் டெடிகேட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு விஷயம். அது வந்துட்டு ஒரு டைரக்டோரியல் டச்சாக தான் தெரியுமே தவிர இது வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணி, எப்படி ஒரு தண்டனக்காவை ஜாலியாக வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தோமோ ரோமியோ ஜூலியட்ல, அந்த மாதிரி இது ஒரு ஹீரோ வில்லன் அந்த கான்செப்ட். ஏன்னா படம் அதுதான் டீல் பண்ணுது, ஹீரோ வில்லனை டீல் பண்ணுது. ஸோ அந்த ஒரு வகையில் எடுத்தப்பட்ட ஒரு இதுதான் தவிர கைத்தட்டு வாங்கணும் அப்படின்னா கைத்தட்டுவாங்க கண்டிப்பாக. வந்து அது வந்துட்டு நடக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பட் இது வந்துட்டு ஒரு டீசெண்டாக ஒரு நாங்கள் வந்து ஒரு டெடிகேஷன் மாதிரி பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. எங்களுக்காக அந்த ஃபியூ லைன்ஸ், அந்த ரொம்ப ஃபேமஸாக வைரலாக போயிட்டு இருக்க சாங், டமாலு டமாலு டும்மி. இல்லை குமார், குமார் என்ன சாங் என்ன பாடினா? ஓகே. டமாலே டமாலே டும்மிலே டுமிலே 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 டம்மாலே டமாலே 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 டும்மிலே டுமிலே. பொறுமா பொறுமா. எங்கேயும் காதலில் பார்த்துருக்கோம், ரோமியோ ஜூலியட்ல பார்த்துருக்கோம். என்னையா? உங்களையும் ஹன்சிகா அவர்களையும். புரிஞ்சிச்சு. இந்த படத்துலையும் குமார் 2 பேருமே இருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? புதுசாக கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது வந்து கதை வேறு, களம் வேறு, எல்லாமே வேறு, அண்ட் கேரக்டர்ஸ் வேறு. அதனால் டிஃபால்ட்டாகவே அது ஒர்க் அவுட் ஆகிடும். அது மிஞ்சி ஒன்று என்னென்னா, பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அப்கிரேட் இருக்கும். எப்படி ஒரு காம்பினேஷனுக்கு ஒரு அப்கிரேட் இருக்கும்னு சொன்னீங்கள்ல, அந்த மாதிரி இதுலேயும் ஒரு அப்கிரேட் இருக்குது. நான் வந்து ஹன்சிகா வந்து எங்கேயும் காதல் பண்ணும் போது ஒரு ஸ்கூல் கேர்ள் மாதிரி இருந்தாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸு ஓகே, நல்லா படிக்கிற பொண்ணு, அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் காலேஜில் டிகிரிலாம் முடிச்சுட்டு ரோமியோ ஜூலியட் அந்த மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. இப்போ டீச்சர் ஆகி ப்ரொஃபஸர் ஆகி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நீங்கள் பாருங்கள், படம் பார்த்தா தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ எப்போதுமே வந்து நல்லா ஒரு கருத்தான டயலாக் பேசிட்டு ஹீரோயின்லாம் காப்பாற்றுற ஒரு ஹீரோ, அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு வில்லன் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடோட ஒரு டயலாக்ல பேசி ஸ்கோர் பண்ணிட்டு போயிடாரு. புரிஞ்சிச்சா? எந்திரனில் எப்படி சிட்டி ஸ்கோர் பண்ண ரசிக்கிறனால. ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள். அதுவும் அரவிந்த் சாமி மாதிரி ஒரு பெர்ஃபார்மர் இருக்கும்போது என்னைக்காவது யோசிக்கிறீங்களா குமார், நம்ம ஸ்கோர் பண்ணுமே அப்படின்னு? இல்லை எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க ஒழுங்காக பண்ணாலே அது படம் கிளிக் ஆகிடும், அதுதான் உண்மை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் வேலையை நான் ஒழுங்காக செஞ்சுருக்கேன், அதுதான். பட் இந்த மாதிரி பயம் எனக்கு வந்ததில்லை. அப்படி வரவனுக்கு இருந்தால் அவங்க போடவே மாட்டோமே நாங்கள் தான். என்ன சொல்லுங்கள்? இதெல்லாம் சேலஞ்ச் தான். சேலஞ்ச். சூப்பர் குமார், தேங்க்யூ குமார். மை ப்ளஷர். தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இந்த எபிசோட் ஒரு செம்மையாக களை கட்டியிருக்கு. இது என்ன தானே முதல்ல வச்சு செய்றீங்க நீங்கள்? கரெக்டா? நானே சொல்லி க்ளோசிங். அப்படியா? சரி சரி. பயப்பரியா குமார்,
போகன் ஸ்பெஷல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் வந்து காமன் மேனுக்கு இருக்க பயங்கள்லாம் இந்த குமாரும் அந்த குமாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் உங்களுக்காக, உங்கள் சார்பாக. இந்த வாட்டி ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு அஃபிஷியல் ஆள் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிளாரிஃபை பண்ணலாம், கிளாரிட்டி கொடுக்கலாம் நமக்கு. ஸோ பயங்களை வந்து இங்கேயே தீர்த்து வைக்கப்படுகிறது. ஸ்பாட்லேயே ஜட்மெண்ட் நீதிமன்றமாக ஆகிட்டியாப்பா. தேங்க்யூ குமார் ஃபார் அக்செப்டிங் திஸ். மை ப்ளஷர். ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். ஹாப்பியாக ஜாலியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் கூல். தேங்க்யூ குமார். தேங்க்யூ. தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கு நிறையா பயங்கள் இருக்குது, இல்லை எந்தெந்த படங்களுக்குலாம் இந்த மாதிரி செலிபிரிட்டியை கூட்டு வந்து பயங்கள் பற்றி பேசணும்னு ஆசைப்படுறீங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வில் டெஃபினெட்லி டூ இட். முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுற குமார். பண்ணிடுவோம். பண்ணிடுங்கப்பா.